நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், 22ஆம் வசனம், 30ஆம் வசனம். இந்த 3 வசனங்களை நான் தொடர்ச்சியாய் வாசிக்க விரும்புகிறேன். அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. சிம்சோனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். 22ஆம் வசனம், அவன் தலைமயிர் சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கிற்று. 30ஆம் வசனம், அவன் அதை பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். இங்கே சிம்சோன் பெலிஸ்தியர்களுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக விளங்குகிறதை நாம் பார்க்கிறோம். அவன் வாழ்ந்த 20 ஆண்டுகள் பெலிஸ்தியர்களை அவன் ஒரு வழி பண்ணதை நம்ம பார்க்குறோம். அவனுக்கு முன்பாக யாருமே நிற்க முடியல. ஆனால் நமக்கு தெரிந்தது போல இந்த சிம்சோன் கடைசியில் அவன் பிடிக்கப்படுகிறான். அவனுடைய கண்கள் பிடுங்கப்படுகிறது. அதற்கு முன்பதாக அவன் பெலன் அவனுடைய தலைமயிரில் இருந்தது, அதை முழுவதுமாக வெட்டி விடுகிறார். அவனுடைய முழுசாக மொட்டை அடிச்சிடறாங்க. பேசிக்காக அவனுடைய எல்லா ஜடைகளையும் ஃபுல்லாக எடுத்து, அவனுக்கு நல்லா தெரியும் அவனுடைய பெலன் அதில் தான் இருந்தது. அவன் பிறந்த நாள் முதல் சவரகன் கத்தி அவன் தலையிலே பட்டதே இல்லை. அவன் முழு பெலனும் எங்கே இருந்ததோ அது முழுவதும் எடுக்கப்பட்டு விட்டு அவன் முழுவதும் அவன் தலைமயிர் எல்லாம் நீக்கப்படுகிறது. இது ஆன உடனே இந்த பெலிஸ்தர்களுக்கு இது ஒரு பெரிய வெற்றியாக மாறுகிறது. அவன் பலவீனமாகிறான். மற்ற மக்களைப் போல, சாதாரண ஒரு மனிதனை போல மாறிவிடுகிறான். இவங்க இந்த வெற்றியை கொண்டாடிட்டு இருக்கும்பொழுது என்ன ஆகிறது என்றால், வேதம் சொல்லுகிறது சிம்சோனுக்கு மீண்டும் அவன் இழந்த முடி வளர ஆரம்பிக்கிறது. இதை இவர்கள் சரியாக கவனிக்காததுனால என்ன ஆச்சுன்னா, அந்த சம்பவம் முடியும் பொழுது அவன் உயிரோடு இருந்த நாட்களில் கொன்றதை விட அவன் மரிக்கும் பொழுது அநேகரை கொண்டுட்டு சாவறான். நம்முடைய வாழ்க்கையில சில வளர்ச்சிகளை நாம் கவனிக்க தவறுவோம் என்றால் அது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பிற்கு அளவே இருக்காது. இந்த பெலிஸ்தர்கள் நினைச்சாங்க, ஒரு வாட்டி இவனை மொட்டை அடிச்சிட்டோம், ஒரு வாட்டி இவன் தலையில் இருக்கிற முடியெல்லாம் எடுத்து பெலனெல்லாம் எடுத்துட்டா அவ்வளவுதான், இந்த ஒரு வெற்றியே நம்மளுக்கு போதும்னு நினைச்சாங்க. ஆனால் என்ன நடந்தது என்றால், இவங்க கவனிக்காம விட்டது என்னன்னா, எந்த இடத்துல வெற்றி எடுத்தார்களோ, எந்த தலைமயிரை எல்லாம் எடுத்தார்களோ அது லைட்டா வளர ஆரம்பிச்சது பாருங்களேன், அதை மிஸ் பண்ணிட்டாங்க. அதை பார்க்காமல் விட்டதுனால அவன் 20 வருஷம் கொன்றதை காட்டிலும் கடைசி ஒரு நாளில் இன்னும் அநேகம் பேரை கொண்டுட்டாங்க. அவங்க சிம்சோனை எப்படி பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, இவன் ஒரு வேடிக்கைக்காரன் நினச்சிட்டு இருந்தாங்க. தங்களுடைய எதிரியை எப்படி பார்த்தாங்கன்னா, இவன் வேடிக்கைக்காரங்க, இவனெல்லாம் முடிச்சாச்சு, ஒரு வாட்டி நம்ம சரி பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் திரும்பி அதை என்னை தாக்காது, சிம்சோனால் திரும்பி எழும்பவே முடியாது, இந்த பாவத்தை ஒரு வாட்டி நான் மேற்கொண்டேன்னா அது என் வாழ்க்கையில் திரும்ப வராது அப்படின்னு நினச்சி நம்ம ஸ்லாக்காக விட்டோன்னு சொன்னால், நாம் சற்று கவனக்குறைவாக இருப்போம் என்று சொன்னால், நாம் எதிர்பாராத நேரத்தில் முந்தின நிலைமையை காட்டிலும் பிந்தின நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கும். நான் இந்த பெர்ஸ்பெக்டிவ் உங்களோட நான் பேச விரும்புகிறேன். சிம்சோனை வேடிக்கைக்காரனாக பார்த்தவங்க எதை பார்க்க விட்டுட்டாங்கன்னா, அவன் தலையில் வளர்கிற மீண்டும் வளர்ந்த முடிய மறந்துட்டாங்க. they did not even care about it. நான் சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ சில காரியங்களிலே நீங்கள் மிகப்பெரிய வெற்றி எடுத்திருக்கலாம். இவ்வளவு ஆண்டுகளாக உங்களுக்கு போராட்டமாக இருந்த ஒரு காரியமாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம். இந்த சிம்சோனை போல 20 வருஷம் இந்த பெலிஸ்தர்களுக்கு அவன் ஒரு சிம்ம சொப்பனமாக 20 வருஷம் இவர்களை பயங்கரமாக ஆட்டி படைச்சிட்டு இருந்த ஒருத்தனை இவங்க கதையை முடிச்சிட்டாங்க. இவங்க நினச்சாங்க, இவன் தலை முடிய வெட்டிட்டா முடிஞ்சிருச்சு, இந்த ஒரு வாட்டி வெற்றி எடுத்துட்டா முடிஞ்சிருச்சுன்னு நினச்சி, அதற்கப்புறம் அவர்கள் காட்ட வேண்டிய அந்த இன்வால்வ்மெண்ட், அவர்களுக்கு காட்ட வேண்டிய அக்கறை இல்லாதபடினால அது மிகப்பெரிய இழப்பை அது கொண்டு வந்தது. ஆகவே தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். நாம் மேற்கொள்ளுகிற பாவங்களை குறித்து நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம நினைக்கக்கூடாது, நான் ஒரு முறை இந்த பாவத்தை மேற்கொண்டுட்டேன், ஒரு முறை இந்த இச்சையை நான் மேற்கொண்டுட்டேன், ஒரு முறை நான் தப்பிச்சிட்டேன், இனிமேல்ட்டு நான் எப்படி வேணா இருக்கலாம், இனிமேல்ட்டு நான் அதை குறித்து கவனக்குறைவாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் கவனக்குறைவை விட்டோன்னு சொன்னால், வேதம் சொல்லுகிறது, சத்ருவானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல அவன் வகை திரிந்து சுற்றிக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் நினைக்காதீங்க, நான் ஒரு வாட்டி ஜெயிச்சிட்டேன், ஒரு வாட்டி இந்த பாவத்தை மேற்கொண்டுட்டேன், ஒரு வாட்டி நான் தப்பிச்சிட்டேன், ஒரு வாட்டி வெட்டிட்டேன், ஒரு வாட்டி அவனை மொட்டையாக்கிட்டேன், ஒரு வாட்டி அந்த எதிரியை நான் மடங்கடிச்சிட்டேன், இனிமேல்ட்டு அந்த எதிரியை என் மேலே மேற்கொள்ள மாட்டான்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் நினைக்காத நேரத்தில்
அவனை வேடிக்கையாக பார்த்துட்டு இருப்பீங்க. அதை பார்த்தே நீங்கள் சிரிச்சுட்டு இருக்கலாம். இது என்னைக்கோ ஒரு நாள் நான் ஜெயிச்சது, அதை ஒரு சாட்சியாக மாற்றி அதை ஒரு பெரிய டெஸ்டிமோனி சொல்லி நான் எடுத்த வெற்றிகளை குறித்து பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கிற வேளையில், கண்ணிமைக்கிற நேரத்தில் நாம் எதை மேற்கொண்டோமோ அது பல மடங்கு பயங்கரமான விக்கிரகத்தோட பயங்கரமான கொடூரமாக நம்மை அழிக்க வல்லமை உள்ளது என்பதை நாம் மறந்துடக்கூடாது. நாம் மேற்கொண்ட அந்த பாவமாக தான் இருக்கும். நம்ம சொல்லலாம், பாஸ்டர் அந்த பாவத்தை நான் மேற்கொண்டேன் பாஸ்டர். ஆனால் அதை குறித்து நாம் கவனம் உள்ளவர்களாக இல்லாவிட்டால் நாம் எந்த பாவத்தை மேற்கொண்டோமோ அது வளரும் என்பதை மறந்துடாதீங்க. There is a possibility that the sin that we beat has the ability to grow. Dangerous growth. அபாயகரமான ஆபத்தான வளர்ச்சி ஒன்று இருக்கிறது என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. நான் சொல்லுவேன், ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவர் சிலரை சில அடிமைத்தனங்களிலிருந்து உங்களை கொண்டு வந்திருக்கலாம், சில சாப கட்டுகளிலிருந்து உங்களை கொண்டு வந்திருக்கலாம். சிலர் விசேஷமாக சிலர் குடிப்பழக்கத்திலிருந்து, புகைப்பிடிக்கிற பழக்கத்திலிருந்து ஆண்டவர் கொண்டு வந்திருக்கலாம். நிறைய வாலிபர்கள், எங்களுக்கு தெரியும், நிறைய பேர் நீங்கள் இந்த அடிக்ஷன்லேருந்து, குடிப்பழக்கத்திலேருந்து நீங்கள் வெளியே வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒன்றை மறந்துடக்கூடாது, நான் இதுலேருந்து வெளியே வந்துட்டேன், இனிமேல்ட்டு இதில் சிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு நினைக்காதீங்க. இன்றைக்கு கம்பெனிஸில், சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் சோஷியல் ட்ரிங்கிங் அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது எல்லாரும் குடிப்பாங்க. நீங்கள் நினச்சிடக்கூடாது, நான் ஒரு வாட்டி ஜெயிச்சிட்டேன் பாஸ்டர், ஒரு வாட்டி எப்படி உபவாசம் போட்டு ஒரு 20 நாள் 30 நாள் 40 நாள் உபவாசம் போட்டு ஜெயிச்சிட்டேன் பாஸ்டர், இனிமேல்ட்டு நான் அதை கவலைப்பட மாட்டேன் பாஸ்டர், இனிமேல்ட்டு நான் அதில் நீங்கள் அக்கறை இல்லாமல் இருப்பீர்கள் என்றால் நாம் அதில் விழுவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை மறந்துடக்கூடாது. அது கோபத்தின் காரியங்களாக இருக்கலாம். சில பேருக்கு சொல்லலாம், பாஸ்டர் நான் பயங்கரமான கோபக்காரனாக இருந்தேன் பாஸ்டர், ஆனால் ஆண்டவர் அந்த கோபத்திலேருந்து என்னை விடுதலை ஆக்கிட்டார். ஆனால் நீங்கள் கவனமாக இருக்கணும், அது என்றைக்கு வேண்டாலும் மீண்டும் என்னை தாக்கும். அது கண்களின் இச்சையாக இருக்கலாம். ஒரு நாள் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, ஒரு நாள் அந்த இச்சையிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்கியிருக்கலாம். ஆனால் நீங்கள் கவனக்குறைவாக இருந்தால், இந்த பெலிஸ்ல தான் பண்ணாங்க, அவங்க நினச்சாங்க ஒரு வாட்டி வெட்டியாச்சுப்பா அவ்வளோதான். ஆனால் ஒரு ஆபத்தான ஒரு வளர்ச்சி அங்கே இருந்து கொண்டே இருந்தது, அதை அவங்க கவனிக்கவே இல்லை. அதனால தான் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தில், அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டிற்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட்டி கொண்டு உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும். ஆண்டவர் ரொம்ப தெளிவாக இங்கே எழுதி வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு பிசாசை ஓட்டியாச்சான், அந்த பிசாசை துரத்தின பிறகு அது எல்லா இடத்துல அலைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அது பார்த்துச்சான், சரி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு திரும்ப எங்கே போச்சோ அதே வீட்டுக்கு வரலான்னு பார்த்தா அந்த வீடு அழகாக சுத்தம் பண்ணி அழகாக நீட்டாக வச்சு காலியாக வச்சுருந்தாங்க பாருங்களேன். உடனே அது யோசிச்சுதான், இப்போ இது ரொம்ப சுத்தமாக இருக்குது, ரொம்ப காலியாக இருக்குது, அதனால் என்ன பண்ணுவோம், இன்னும் கொடிய 7 பிசாசை கூட்டு வருவோம்னு சொல்லி முந்தின நிலைமையை காட்டிலும் பிந்தின நிலைமை மோசமாயிடுச்சு. இப்போ சிம்சோனுடைய வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக தான் நடந்துச்சு. அவங்க நினச்சாங்க ஒரு வாட்டி இவனை துரத்திட்டோம், ஒரு வாட்டி இவனை பலவீனப்படுத்திட்டோம் நினச்சா அவன் முன்னாடி செஞ்சதை விட பின்னாடி செஞ்சது பயங்கர கொடுமையாக இருந்துச்சு. இது அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அவங்களுடைய வெற்றியே அவர்களுடைய வாழ்க்கையின் தோல்வியாக மாறும் என்பதை அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அதனால தான் நான் சொல்லுவேன், நீங்கள் அநேக காரியங்களில் நீங்கள் வெளியே வந்திருக்கலாம், அநேக காரியங்களில் தேவன் உங்களை விடுதலையாகி இருக்கலாம். பட் we need to understand that idle minds are devil's breeding grounds. நம்முடைய வாழ்க்கையில் இந்த காலியாக இருக்கிற மூளை இருக்குது பார்த்தீங்களா, கர்த்தருடைய வார்த்தையினால் நிரப்பப்படாத ஒரு சிந்தை இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இன்றைக்கி நிறைய பேர் செய்கிற ஒரு தவறை நான் பேசுகிறேன். நிறைய பேர் செய்கிற காரியம் என்னென்னா, ஆண்டவர் நம்மை என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் இந்த பாவங்களிலிருந்து விடுவிக்கிறார். He delivers us from sin. அது எப்பேற்பட்ட பாவமாக இருக்கலாம், அதுலேருந்து ஆண்டு விடுதலை இருக்கிறார். அது எப்படிப்பட்டதுன்னா, இப்போ இதுதான் நம்முடைய வாழ்க்கைன்னு வச்சுக்கோங்களேன், இதில் ஃபுல்லாக பாவம் இருக்குன்னா ஆண்டவர் விடுதலை ஆக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னா எல்லாத்தையும் கீழே கொட்டிடுறோம். எல்லாத்தையும் கீழே கொட்டிட்டு ஆண்டவரே அர்ப்பணிக்கிறேனப்பா ஒரு மெசேஜை கேட்குறோம். அதுவும் இப்போ விசேஷமாக நம்ம பாஸ்ட் பேசிகிட்டு இருக்க சீரீஸில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அர்ப்பணிக்கிற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் அர்ப்பணிச்சுட்டு ஆண்டவரே நான் இதில் மாற விரும்புகிறேன், அதில் மாற விரும்புகிறேன், இந்த பழக்கத்தை விடுறேன், அதை விடுறேன், எல்லாத்தையும் விட்டுட்டு ஆனால் நீங்கள் இந்த கப்பை காலியாக வச்சிங்கன்னு வைங்களேன், அது இன்னும் 7 கோடி பிசாசு வந்துடும். அதனால தான் நிறைய பேர் சொல்கிறது கேட்டிங்களா, பாஸ்டர் நான் எப்போல்லாம் விடணும்னு நினைக்கிறேனோ நான் விடுறேன் பாஸ்டர், ஆனால் கொஞ்ச நாளில் அதை விட மோசமாக வர்றேன். ஏன் தெரியுமா, கீழே ஊற்றுறது ஒன்று, இந்த பாவம் எனக்கு வேண்டான்னு சொல்லி கீழே ஊற்றுறது ஒன்று. ஆனால் நீங்கள் இதை காலியாக வைக்காமல், இதை நீங்கள் பரிசுத்தத்தினால கர்த்தருடைய வார்த்தையினால் நீங்கள் நிரப்பாமல் இதை நீங்கள் காலியாக வச்சிங்கன்னா அது இன்னும் 7 மடங்கு ஆயிரும்.
ஸோ நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹேண்ட்லிங் இந்த 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 ஒரு வளர்ச்சி ஒன்று இருக்கிறது, ஒரு அபாயமான ஒரு வளர்ச்சி நம்முடைய வாழ்க்கையிலே வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதை குறித்து நம்ம கவனமாக. ஆனால் நான் சொல்லுவேன், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே என்னுடைய பாவங்களை எல்லாம் நான் கழுவி என்னை துறந்து நான் அதில் என்னுடைய வாழ்க்கையில் நான் உம்முடைய வசனத்தினால உம்முடைய வார்த்தையினால் நான் அதை நிரப்புகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, உண்மையாக சொல்லுவேன், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை மேன்மையாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. மோசமாக போகிறதில்ல. என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆவியானவருக்கு நான் இடத்தை கொடுப்பேன்னு சொன்னால், என்னுடைய முந்தின ஆலயத்தின் பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். நாம் ஏற்கனவே எங்கெந்த இடங்கள்லாம் நம்ம வெற்றி எடுத்திருக்கிறோமோ அந்த இடங்களை குறித்து நாம் மிக கவனமுள்ளவர்களாக இருக்கணும். நீங்கள் ஒன்றை மட்டும் மறந்துடாதீங்க, நான் ஒரு முறை ஒரு இடத்துல நான் வெற்றி எடுத்துட்டேன்னா நீங்கள் நினைக்காதீங்க சத்ரு அந்த இடத்த விட்டு ஓடிடுவான்னு நினைக்காதீங்க. அவன் வந்து அடுத்த லெவலில் உங்களை எப்படி கீழே தள்ளணுன்றத ஒரு பெரிய திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்றத நீங்கள் மறந்துறேன். நான் ஒரு இடத்துல நான் ஜெயிச்சிட்டேன், எஸ், எனக்கு தேவன் எனக்கு பலனை கொடுத்தாரு, நான் அந்த இடத்துல நான் வெற்றி பெற்றுட்டேன், அந்த பாவத்தில் நான் மேற்கொண்டுட்டேன். ஆனால் நீங்கள் நினைக்காதீங்க சத்ரு வந்து நீங்கள் ஜெயிச்ச உடனே அப்பாடா இவர் ஜெயிச்சிட்டாரு, இந்த ஏரியாவுக்குள்ளே நம்ம வரக்கூடாது, இவனை தனியாக நம்ம விட்டுற போகிறோம் அப்படின்னு மாத்திரம் சத்ரு நினைப்பான்னு மட்டும் நினைக்காதீங்க. அவன் மீண்டும் மீண்டும் உங்களை நீங்கள் எந்த இடத்துல ஜெயிச்சிங்களோ அதே இடத்துல மீண்டும் உங்களை கீழே தள்ளுவதற்கு அவன் விடாமல் முயற்சி செய்வான் என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க. நெவர் ஃபர்கெட் தட் ஹி இஸ் கான்ஸ்டன்ட்லி கோயிங் டு டார்கெட் யூ. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த ஆயி பட்டணத்தில் போய் சண்டை போட்டாங்கல்ல, நமக்கு நல்லா தெரியும். அவங்க பார்த்தீங்கன்னா முதல் முறை எப்படி ஆச்சுன்னு சொன்னால், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பட்டணத்துக்கு வந்தால் இந்த ஆயி பட்டணத்தார் என்ன பண்ணாங்கன்னா அவங்க அடித்து துரத்திட்டாங்க. ஒரு பெரிய வெற்றி, பயங்கரமான வெற்றி, இந்த ஜனங்களுக்கு பெரிய வெற்றி. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவங்களுக்கு வந்த முதல் தோல்வி அதுதான். அவங்களால அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஆனால் இந்த பட்டணத்தார் நினச்சாங்க, ஒரு வாட்டி இவனில் ஜெயிச்சிட்டோம், இனிமேல் இவனில் ஈஸியாக தூக்கிடலாம், பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப ஸ்லாக்காக இருந்தாங்க பாருங்களேன். அடுத்த வாட்டி யோசுவா வேற திட்டம் பண்ணி அவர்கள் அந்த தேசத்துக்குள்ளே வந்தாங்க பாருங்கள், திரும்ப அதே போல் வராங்க பாருங்களேன். உடனே நினச்சாங்க போன வாட்டி மாதிரியே இந்த வாட்டி துரத்திடும், இவங்கெல்லாம் ஒன்றும் நம்மளை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கதவெல்லாம் திறந்து விட்டு ஓடினானுங்க. எப்படி? தங்களுடைய அலங்கங்களை, அதாவது அதாவது இந்த நாட்டினுடைய பாதுகாப்பே எதுன்னு சொன்னால் அந்த கோட்டை சுவர்கள், அந்த கோட்டையினுடைய வாசல்கள். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? ஏன் இந்த தைரியம் வந்துச்சுன்னா, நான் ஏற்கனவே வெற்றி பெற்றிருக்கேன், இந்த ஜனத்தை நான் ஏற்கனவே அடிச்சிருக்கிறேன், இந்த பாவத்தை நான் ஏற்கனவே மேற்கொண்டிருக்கிறேன், இந்த சத்ருவை நான் ஏற்கனவே நான் வந்து துரத்தி இருக்கிறேன். இந்த ஒரு 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 என்ன சொல்றதுன்னா ஒரு ஒரு அகம்பாவம், ஒரு ஒரு தைரியம், இது என்ன பண்ணுச்சுன்னா, இவங்கெல்லாம் நம்மளை எப்படிப்பா மேற்கொண்டுருவாங்க, இந்த சத்ரு எப்படி நம்மளை மேற்கொண்டுருவாங்க, நம்ம தான் ஏற்கனவே இவங்களை தோக்கடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணானா, கதவெல்லாம் திறந்து வச்சுட்டு போயிட்டான். ஆனால் பார்த்தா எதிரி எங்கே இருந்தாங்க தெரியுமா? வாசல் பக்கத்தில் இருந்தான். இவன் கதவை திறந்துட்டு இன்னொரு எதிரியை துரத்த போனால் இவன் நேராக அமைதியாக உள்ளே போய் திறந்த வாசல்குள்ளே உள்ளே போய் அந்த தேசத்தையே கொளுத்திட்டானுங்க. இந்த ஜனங்கள் ஏன் தெரியுமா அதை உணரல? இது முதல் முறை நடந்திருக்காது. முதல் முறை ஒரு பயம் இருக்கும், ஐயா இஸ்ரவேல் ஜனங்கள் இப்போ தான் எரிகோவை அடிச்சுட்டு வந்திருக்கிறானுங்க, அவன் பெரிய ஆளியா, நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும், இந்த பாவத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், இதில் நான் கொஞ்சம் விழுந்துடாமல் நான் என்ன பார்த்துக்கணும். இது வந்து முதல் முறை ஒரு தைரியம் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு வாட்டி வின் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், ஒரு வாட்டி ஜெயிச்சிட்டிங்கன்னா நம்மளை அறியாமல் ஒரு அகம்பாவம், என்னெல்லாம் யாரும் கீழே தட்ட முடியாது பிரதர், நான்லாம் கீழே விழ முடியாது பிரதர். அப்பா அழகாக சொல்லுவாங்க, அநேக பரிசுத்தவான்கள் இன்றைக்கும் பரிசுத்தவான்களாக இருப்பதற்கு ஒரே காரணம் அவர்களுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கவில்லைன்னு சொல்லுவார். சரியான வாய்ப்பும் சரியான நேரமும் மாட்டவே மாட்டோம் அப்படின்ற ஒரு அழகான சூழ்நிலை ஏற்பட்டால் எத்தனை பேர் பரிசுத்தவான்களாக இருப்பாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் ஒரு வாட்டி ஜெயிச்சிட்டேன்னா என்னை இந்த பாவம் என்னை கீழே தள்ளவே முடியாது. இந்த பட்டணத்தார், இந்த ஆய் பட்டணத்தார் தான் நினச்சாங்க, ஒரு வாட்டி ஜெயிச்சிட்டேன் இஸ்ரவேல் ஜனங்களை, எப்படி ஜெயிச்சுவான்னு பார்ப்போம். பார்த்தா அவர்கள் அறியாத நேரத்தில் அந்த பட்டணம் முழுவதும் தீக்கிரையாக்கப்பட்டது. அதனால் ஒரு முறை நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் வந்து இல்லை, ஒரு வாட்டி பார்த்துட்டோம் பிரதர், ஒன்றும் பிரச்சனை ஆகலை பிரதர், அந்த பிரதர் எதுவுமே சொல்ல பிரதர், அந்த சிஸ்டர் எதுவுமே பண்ணல பிரதர், நாங்கள் அப்படியே பார்த்துட்டு போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கோம், ஒரு நாள் விற்கும். இந்த தைரியம் என்ன பண்ணுன்னா, நம்மளை யாரும் எதுவும் தீண்ட முடியாது, நம்மளை யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்ற இந்த ஒரு தைரியம் வரும்பொழுது கடைசியில் முடிஞ்சிருச்சுங்க அது கதை. நீதிமொழிகள் 22:6 பாருங்க, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். எனக்கு இந்த வசனத்தை பல முறை வாசிச்சிருக்கோம், எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு படிக்கும்போது. நம்ம நிறைய வாட்டி நினைக்கிறோம் பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே நடத்து அப்படின்னா, நம்ம பிள்ளையாண்டவனுக்கு நம்ம அந்த அவனுடைய வயசுக்கு என்ன சொல்லி தருவோம்?
பெரியவங்க நடக்கிற வழியெல்லாம் சொல்ல மாட்டோம், கரெக்டாக இல்லையா? பிள்ளை ஆண்டவனுக்கு என்ன வழியோ அவனுக்கு என்ன சொல்லி தரணுமோ அதை சொல்லி தருவோம். ஆனால் வேதம் சொல்லுது, ஒரு பிள்ளையானவனுக்கு நீங்கள் சொல்லித்தர விஷயத்த அவங்க எது வரைக்கும் ஃபாலோ பண்ணணும்னா முதிர் வயதுலையும் ஃபாலோ பண்ணணும். அப்போ என்ன அர்த்தம்னா, பிள்ளையான வயசில் அந்த வயசுலலாம் இது ஓகே பிரதர், பெருசானதுக்கு அதெல்லாம் நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் சின்ன பசங்க செய்கிற தப்பு, அதெல்லாம் அந்த வயசு கோளாறு அப்படின்னு நினச்சி நீங்கள் பெரியவங்க விட்டிங்கன்னா பிள்ளையானவனுக்கு கற்றுக்கொடு. அது எவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணுமா தெரியுமா? முதிர் வயது வரைக்கும் ஃபாலோ பண்ணுவோம். அப்போனா என்ன அர்த்தம்னா, நம்முடைய வாழ்க்கையில் சின்ன வயசில் எடுத்த வெற்றிகளை வச்சு பெரிய வயசில் அதெல்லாம் நம்மளுக்கு வராதுன்னு யோசிக்கக்கூடாது. சத்ருவானவன் யாரை வேண்டுமென்றாலும் விழுங்குறதுக்கு அவனுக்கு வல்லமை இருக்குது. ஏங்க இயேசுவையே கீழே தள்ளுறதுக்கு நம்பிக்கை இருந்துச்சுங்க அவனுக்கு. நம்மளாம் எந்த மூளைக்குங்க? இயேசுவையே அவன் சோதனையில் கீழே தள்ளுறதுக்கான ஒரு நம்பிக்கையோடு தான் வந்தான் அவன். இயேசுவை கூட தள்ள முடியுன்ற ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருந்தால் நம்மளாம் எந்த மூளைக்கு அவனுக்கு சொல்லுங்கள். நம்ம சொல்கிறோம் ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் சின்ன வயசுலலாம் நான் இப்படி சாதிச்சிட்டேன், இந்த வாலிபத்தில் நான் இப்படி சாதிச்சிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு பெரிய வயசில் நம்ம ரொம்ப கவனவீனமாக இருப்போம் என்றால் எதிர்பாராத நேரத்தில் நம்ம மாட்டோம், எதிர்பாராத நேரத்தில் சிக்குவோம்.